ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுக்களை ஆளுநர் RN ரவி திரும்ப பெற்றார். சென்னை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதி ஒருவரும் இடம்பெறுவார் என்று ஆளுநர் RN ரவி அறிவித்திருந்தார். இதற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி ஆளுநர் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடிதம் அனுப்பினார். கடிதத்தில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளை தான் துணைவேந்தர் நியமனத்தில் பின்பற்ற வேண்டும், அந்த குழுவின் பிரதிநிதி ஒருவர் இடம்பெற வேண்டும் என்பதெல்லாம் கட்டாயம் இல்லை என கூறியிருந்தார். ஆனாலும் ஆளுநர் RN ரவி தமது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கிலும் இந்த தேடுதல் குழு விவகாரம் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வழக்கில் தமிழக முதல்வருடன் ஆலோசனை நடத்த ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த சூழலில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுக்களை ஆளுநர் RN ரவி திரும்ப பெற்றார். மேலும் இந்த விவகாரத்தில் மாணவர்களை பாதிக்காத வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆளுநர் RN ரவி கேட்டுக் கொண்டுள்ளார்.